இந்த கோக்கர் பிரமிட் டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மெலி டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே யார் மெயில் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவான் டெம்பிள் தான். இதுவுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்க இதை பற்றின டீட்டெயில் இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க சிவனோட டெம்பிள் வந்து சில உள்ளே இருந்திருக்கு. ஆனால் இப்போ இதை பார்க்க முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த இருக்குது பாருங்க, ஏங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஓகேங்க, இந்த கோயிலுக்கு நம்ம மேலே வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்மளும் இப்படி மேலே ஏறிட்டு இந்த கோயிலை பார்ப்போம் பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து இந்த டெம்பிளோட டாப் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஹோல் மாதிரி தெரியுதுல்ல, இதில் வந்துட்டு முன்னால் வந்துட்டு ஒரு லிங்கம் இருந்திருக்குங்க, சிவலிங்கம் இருந்திருக்குது. ஓகேங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காடு தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இங்கே வந்துட்டு ஒரு பேரரசே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதுங்களா? ஓகேங்க, இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 928ங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 டெம்பிள் இருக்குதுங்க. கோயிலோட டிசைன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பிரமிட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமிட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயன்கள் பிரமிட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டிசைனில் இந்த கோயில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைப்பீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கர் அப்படிங்கிற ஒரு டெம்பிள், பிரமிட் டெம்பிளில் இருக்கிறோம். ஸோ போன எபிசோட் பார்த்தீங்கன்னா பெங்மிலி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேருந்து நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் வந்துட்டு இந்த கோக்கர் பிரமிட் டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேங்க்மெலி டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 1 ஹவர் ஜேர்னியில் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு நம்ம தனியாக தான் வாங்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு நீங்கள் அங்கே டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அந்த டிக்கெட் இதுக்கு செல்லாது. இதுக்கு நம்ம தனியாக தான் டிக்கெட் வாங்கணும். இதுக்கு டிக்கெட் எவ்வளோ ரேட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $15 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ $15 வந்துட்டு ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஸோ அப்போ வெளியே உள்ளே போயிட்டு இந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம அப்படியே இங்கே உள்ளே வந்து வந்தோன்னா இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே வர்றோம். பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா எங்கேயாச்சும் பரவாயில்லைங்க, இங்கே ஒரு 2-3 கடைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினா வாங்கிக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸு, சாப்பிட்ற இடம் கூட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிரமிட் டெம்பிள், கோக்கர் பிரமிட் டெம்பிள். அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, வாங்க. இந்த பக்கமாக தான் வழின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டெம்பிளுமே ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய டெம்பிள்கள் வந்து ஃபுல்லாக டேமேஜ் தான். எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேதமடையாமல் இல்லை. ஸோ உள்நாட்டு போர் இந்த மாதிரி காரணங்கள்னால பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அனைத்து டெம்பிள்களுமே வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்குதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த தூண் வந்து சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டெம்பிள் ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து இதை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை சாஞ்சினா நமக்கு இங்கே வழியே இருக்காது, தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோவில். இது வந்துட்டு ஒரு பிரமிட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த கோயிலை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு யுனெஸ்கோவால் 2023 எடுத்திருக்காங்க. இந்த கோயில் வந்துட்டு 12 மீட்டர் அகலமும் 17 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு டெம்பிளுங்க. இது மெயின் டெம்பிள். எங்கே யார் மெயில் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவான் டெம்பிள் தான். இதுவுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்க இதை பற்றின டீட்டெயில் இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க சிவனோட டெம்பிள் வந்து சில உள்ளே இருந்திருக்கு. ஆனால் இப்போ இதை பார்க்க முடியாது. இது வந்துட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியமில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள். இந்த இதோட இங்கே வந்து நோ என்ட்ரின்னு போட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஸோ
ஸோ நம்ம வேணால் அந்த பக்கம் அப்படி சுற்றிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம். பட் ஆனால் இதுவுமே ஒரு ஹிந்து டெம்பிள் தான். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே பாருங்க, சிவனோட டெம்பிள் வச்சுருக்காங்க. அது சிவனோட சிலை இங்கே இருந்திருக்கு, ஆனால் இப்போ இங்கே இல்லை. இங்கே இருந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது அந்த உள்ள நேஷ்னல் மியூசியமில் கொண்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ டேமேஜ் ஆனது இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதில் நம்ம ஒரு டிரைவர் வந்துட்டு ஒரு கைடு தான். அவரே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்நாட்டு போருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. மதத்துக்கும் 2 மதத்துக்கு இடையில ஏற்பட்ட ஒரு சண்டை தான். இந்து மதம் இங்கே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்த மதம் இங்கே வந்திருக்குது. ஸோ புத்த மதம் இங்கே வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த இந்து மதத்தோட அடையாளத்தை அழிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே உள்ள இந்து கோயிலெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கெமர் ஆட்சி இருந்த வரைக்கும் நல்லா இருந்திருக்குது. ஸோ அவங்க ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ராஜாக்கள்னாலே இது நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலங்க. பட் ஆனால் இப்போ இங்கே உள்ள இந்து கோயில் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் ரொம்ப உண்மை இருக்குது. பாருங்கள், டெம்பிள் சைடு ஆங்கிள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகிறதுக்கே அனுமதி இல்லைங்க. ஸோ இதோடய தடை பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு தான் போகணும். பாருங்கள், இந்த மரங்களெல்லாம் அப்போ நாளடைவில் வளர்ந்த மரங்கள் தான் தவிர இது நேச்சராக இருந்த மரங்கள் கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் இது இருந்திருக்கு, கோவில் இருந்திருக்கு. ஸோ இங்கே மரம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பராமரிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி ஆகிருக்குது. இந்த சுவர்களை பாருங்கள், எவ்வளோ பழமையாக இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். கல் இதெல்லாம் நிறைய கல்லெல்லாம் உடச்சி போட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படியே இருக்குதுங்க. பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக இதோட ஹைட்டு வந்து இன்னும் ஹைட்டு. இங்கே வந்து மண்ணை நிரப்பி போட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சுவரோட உயரம் இந்த உயரம் மட்டும் கிடையாது, இதோட ஹைட்டாக தான் இருந்திருக்கு முன்னால் உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்து வர காலகட்டங்களில் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பியிருக்காங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போவே இந்த இடங்கள் வந்து இன்னும் சுத்தமாக டெவலப் ஆகலைங்க. நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ரோடு இருக்குது, அதுக்கு மேலாம் ரோடே இல்லை. பட் ஆனால் இது கிட்டத்தட்ட கட்டி ஒரு 800 வருடங்களுக்கு முன்னால் கட்டின கோயிலாக சொல்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் எப்படி இந்த இடத்துல ஆள்கள் இருந்தாங்க, எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கோயில் இங்கே கட்டியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குதுங்க. ஒருவேளை அந்த காலகட்டங்களில் இங்கே ஆட்கள்லாம் நிறைய மக்கள்லாம் இங்கே வாழ்ந்துருப்பாங்களா? இப்போ காலகட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுனால இந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு இடங்களுக்கு போயிட்டாங்களா? ஸோ அந்த மாதிரியும் யோசிக்க தோணுது. ஸோ அது எப்படின்னு தெரிலங்கண்ணா. ஆனால் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை சுற்றி கண்டிப்பாக ஆட்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இல்லாமல் இவ்வளோ பெரிய கோயிலை கொண்டு இவ்வளோ பெரிய காட்டில் கட்ட வேண்டிய அவசியமே இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு குளம் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இடமே பார்க்கறதுக்கு உண்மையிலே கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலெலாம் ரொம்ப சேதமடைஞ்சு அந்த பழைய இந்து மதத்தை அப்படியே அழிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாய்லெட் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம கோவிலை சுற்றி வெளியில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் சுவர்கள் பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருக்க வாய்ப்பே கண்டிப்பாக இருக்காதுங்க. கண்டிப்பாக இதோட உயரம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். நாளடைவில் இங்கே மண்ணெல்லாம் நடந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெம்பிள் தெரியுதுங்க, வாங்க அதையும் போய் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக இந்த கோயில் உண்மையிலே பராமரித்து இருந்திருந்தா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் இந்த கோயில். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் ஆளே இல்லை, ஒரு ஆள் கிடையாது, ஒரு குடும்பம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய டெம்பிள் எப்படி அந்த மாதிரி இடத்துல கட்டியிருப்பாங்க? கண்டிப்பாக கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வர்ற நிறைய வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வகையான ஒரு ஹிஸ்ட்ரி தான் சொல்லப்படுது. உண்மையான ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாலையுமே இதை உணர முடியாது இல்லையா? இந்து மதம் இருந்தது, அப்புறம் புத்த மதமாக மாறிச்சு. ஆனால் நம்மளால் இதை உணர முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டெம்பிள் இருக்குது பாருங்கள். வா, செம்மையாக இருக்குங்க. வாங்க அதை நம்ம அப்படி போய் பார்ப்போம். வாங்க, இந்த இருக்கு பாருங்க, ஏங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில். இப்படிலாம் எப்படிங்க கட்ட முடியும்? இப்போலாம் நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு கட்ட முடியாது. எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி உங்களால் கோயில் உங்களால் கட்ட முடியாது. அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்கன்னா அப்போ அந்த காலத்தில் உள்ள ஆர்கிடெக்ட்லாம் எவ்வளோ ஒரு டேலண்டடாக இருந்தால் இப்படிலாம் கட்டியிருப்பாங்க. சார் வேறு லெவலில் இருக்குங்க.
இங்கே பாருங்க, இந்த சுவருக்கு நடுவில் செடியாக முளைச்சி மரமாகவே வளர்ந்துருச்சு பாருங்களேன். எப்படி மறந்துருங்க பாருங்கள். அவர் சுவரையை உடைக்கிற அளவுக்கு அதோடய வேர்கள்லாம் பரவி இருக்குன்னா அதோட பராமரிப்பே இல்லைங்கிறது இதுலேருந்து க்ளீனாக தெரியுதுங்க. இங்கே பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பீங்க, 2023 தான் இதை வந்து யுனெஸ்கோ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா 3 வருஷம் இல்லை சொல்லப்போனால். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு பராமரிப்பு எப்படி இருந்திருக்கும்? இவங்க இதெல்லாம் பராமரிக்கிறதே இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு காசு மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறாங்களே தவிர பராமரிப்புங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் இதை வச்சு தான் இது இப்போ இந்த கோயில் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சோறு போடுற ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருசாக அவங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை. ஆனால் இந்த டூரிசம்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு யானையோட சிலை வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ வச்ச மாதிரி தான் தெரியுதுங்க. இதெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி தெரில. ஸோ இதுதான் அந்த டெம்பிளுக்கு பேக் என்ட்ரன்ஸு. ஓகே, நம்ம இது வழியாக உள்ளே போகலாம். வாங்க பாருங்கள், சுவர்கள் எல்லாம் எப்படி சாஞ்சிருக்கு தெரியுதுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, அதை ஈஸியாக அழிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கெட்டுறது எவ்வளோ கஷ்டம், அதை கெட்டினவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கோயிலை கட்டுறதுக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அவங்களாம். ஆனால் இதை வந்து ஈஸியாக அழிச்சிட்டாங்க. ஓகேங்க, இந்த கோயிலுக்கு நம்ம மேலே வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்மளும் இப்படி மேலே ஏறிட்டு இந்த கோயிலை பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம மேலே ஏறலாம். ஆக்சுவலாக இப்போ தான் இந்த படியெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடியில் அந்த ஏறி பார்க்குற மாதிரி இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளேயே போய் கோயிலை பார்க்குற மாதிரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து இவங்க உள்ளே போகிறதுக்குலாம் அனுமதி பண்ணல. சும்மா அப்படி வெளியிலேருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஏணியெல்லாம் கட்டி விட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் மீதி தூரம் நம்ம மேலே ஏறணும். அப்படியே நம்ம மேலே போயிட்டு கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் மேலே போய் அப்படியே ஏறலாம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம மேலே ஏறலாம். ஓகேங்க, நம்ம வந்து இந்த டெம்பிளோட டாப் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஹோல் மாதிரி தெரியுதுல்ல, இதில் வந்துட்டு முன்னால் வந்துட்டு ஒரு லிங்கம் இருந்திருக்குங்க, சிவலிங்கம் இருந்திருக்குது. அதை வந்துட்டு தாய்லாந்துக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து ஒரு லிங்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்கிறார் அவர். நம்மளோட கைடு அந்த இருக்கிறார் பாருங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ தான் கோயிலோட டாப்பில் இருக்கிறோம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இங்கே வந்துட்டு ஒரு பேரரசே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க, அதாங்க உண்மை. கெமார் பேரரசு அங்கே இருந்திருக்கு. ஸோ அவங்க தான் இந்த கோயிலே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே அந்த ஆட்சி அவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க, மக்கள் எல்லாமே கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இங்கே யாருமே இல்லைங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு மேலெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்குறோங்க. பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த டெம்பிள்லேருந்து மேலே பார்த்துட்டு இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் எந்த ஒரு கோயிலுக்கும் போக முடியாது. கோயிலுக்குள்ளே தான் நம்ம போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கோயிலுக்கு உள்ளே நம்மளால் பார்க்க அனுமதி இல்லை. ஆனால் நீங்கள் மேலே ஏறி கோயிலுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கலான்றாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? ஆக்சுவலாக இது இவங்களாக பண்ணியிருக்கிறது தான். இப்போது ஆக்சுவலாக இனிமேல் இந்த டெம்பிள் உண்மையில் நல்லா பராமரிச்சிருந்தாங்கன்னா இப்போ மேலே ஏறுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடச்சிருந்துருக்காது. இங்கே பாருங்க, நம்ம கோயிலேருந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குல்ல? சார் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், சுவர்கள்லாம் பாருங்கள். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக உயரமாக தான் இருந்திருக்கணும். என்னோட ஒரு கெஸ் படி பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இப்போ சுவர்கள்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். கோயில் தடுப்பு சுவர்கள் அருமையாக இருக்குங்க. அதான் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்மன் 4, 4ஆம் ஜெயவர்மன் கட்டியிருக்காரு. 928 இந்த கோயில் பில்ட் பண்ணியிருக்காங்கங்க.
பாருங்கள் 921 1000 வருஷம் ஆச்சுங்க ஈஸியாக. நம்ம தஞ்சை கோயில் நம்ம சொல்கிறோம், ஆனால் இதுவுமே ஒரு சிவன் டெம்பிள் தான். ஆனால் இதை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டோங்க, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம நாட்டில் இல்லை. நம்ம நாட்டில் இருந்ததுன்னா இதை நம்ம அருமையாக பொக்கிஷமாக பாதுகாத்து வந்திருப்போம். வேறு நாட்டில் இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. இங்கே கிடக்கல பார்த்தீங்களா, இங்கே கல் நிறைய கிடக்கு பார்த்தீங்களா. இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து விழுந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த நம்ம கோயிலில் இருந்தால் தான் விழுந்துருக்கு. இந்த டேமேஜ் ஆகி பார்த்தீங்களா. ஸோ அந்த கற்களை எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே கீழே விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா, இந்த கற்களுமே கோயிலேருந்து விழுந்த கல் தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த பெரிய கல் வந்து டாப்லேருந்து விழுந்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயுமே சில கற்கள் விழுந்து கிடக்குது பார்க்கலாம். இங்கேருந்து விழுந்த கல் இதெல்லாம். ஓகேங்க, பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. சூப்பராக இருக்குல்ல. கோக்கர் பிரமிட் டெம்பிள் வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள் நடுவிலலாம் இந்த மாதிரி ஒரு கம்பிலாம் கொடுத்து அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஓகேங்க, இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ, செம்மையாக இருக்குல்ல. ஓகேங்க, நம்ம அந்த கோயிலெலாம் பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க நம்ம அப்படியே போக வேண்டியதான். இந்த வழி தான் எக்ஸிட்டு. வாங்க நம்ம அப்படியே போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் போனோம். வாங்க அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு இந்த வழியாக எக்ஸிட் ஆகணும். அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான். கோயில் நான் செம்மையாக பார்த்துக்கிட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால். வாங்க நம்ம இந்த வழியாக அப்படியே எக்ஸிட் ஆகலாம். இங்கே பாருங்கள், இந்த குளம் வழியாக தான் நம்ம வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இது அந்த வழியாக தான் நம்ம அப்படியே வந்தோம். ஸோ இதே வழியாக மாதிரி ரிட்டன் ஆகிட்ருக்கோம். ரொம்ப அருமையான டெம்பிளுங்க, சூப்பராக இருக்குது. கோக்கர் பிரமிட் டெம்பிள். அந்த பிரமிட் டிசைன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த டிசைன்லேயே இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 928ங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 வருஷத்தையும் தாண்டி இந்த டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெம்பிளை கட்டியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் ஜெயவர்மன் 4 அவர் தான் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு அங்கோர்வாட் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு காலத்தில் கேபிட்டலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபினாஃபென்னு இந்த கெமர் அப்படிங்கிறவங்க பேரரசு இருக்குல்ல, கெமர் பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மொழி தான் இப்போவும் ஆக்சுவலாக கம்போடியாவில் பயன்படுத்திட்டு வந்துடுறாங்க. ஸோ கெமர் பேரரசு இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அங்கோர்வாட்லேருந்து இந்த இடத்துக்கு கோக்கருக்கு வந்துட்டு அந்த 4ஆம் ஜெயவர்மனுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டலில் மூவ் பண்ணியிருக்காரு. வெறும் 20 இயர்ஸ் மட்டும்தான். ஸோ 20 வருஷம் தான் அந்த இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளால் இங்கே தண்ணி வளம் இல்லை, அந்த வளம் இல்லை, நிறைய வளங்கள் இல்லாத காரணத்தினால இங்கேருந்து மறுபடியும் அங்கோர்வாட்டுக்கே அந்த கேபிட்டலை வந்துட்டு நகர்த்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 டெம்பிள் இருக்குதுங்க. மொத்தம் 150 டெம்பிள் இருக்குதுங்க. அவ்வளோ டெம்பிள் இருக்குது, சின்ன சின்ன டெம்பிளாக. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வர வழியிலே வைக்கல பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெம்பிள் பார்த்தோம். மேபி பார்க்கலாம், போகும்போது நல்லா பார்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு டெம்பிள் இருக்குது. ஸோ அவ்வளோ டெம்பிள் வந்து இந்த இடத்துல கட்டி இங்கே ஒரு பேரரசே இருந்திருக்குங்க. ஸோ அதுக்கான சாட்சியம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டெம்பிள். இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட டிசைன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பிரமிட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமிட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயன்கள் பிரமிட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டிசைனில் இந்த கோயில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியுங்க, பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டெம்பிள். ஸோ அவ்வளோத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டெம்பிள். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணக்கூடாமல் பார்க்கக்கூடிய இடங்கள் இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உள்ள 7 மீட்டர் உயரத்துக்கு ஒரு சிவன் டெம்பிள், அதாவது ஒரு சிவன் சிலை இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இல்லை. அது என்ன சொல்கிறாங்க, இவர் கைடு என்ன சொல்கிறாரு, தாய்லாந்துக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே உள்ள வேறு மதங்கள், புத்த மதங்கள்லாம் உள்ள வரும்போது அதை இருக்கிற ஒரிஜினாலிட்டி அழிக்கணும் அப்படின்னு பார்க்குறக்காக பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மைன்னு தெரியல. பட் ஒரு காலத்தில் இருந்திருக்குது, அது உண்மை. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைங்க. அதான் இது. ஓகேங்க, இந்த கோக்கர் பிரமிட் டெம்பிள் எபிசோட் நல்லபடியாக முடிஞ்சுது. உள்ளே ரொம்ப அருமையாக பார்த்தேன். கண்டிப்பாக பர்சனலாக சொல்லப்போனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாதுங்க. இங்கே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் டூர் ஆர்கனைஸ் பண்ணி தான் வரணும். நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கேருந்தே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூலமாக தான் நீங்கள் வர முடியும். நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு என்னால் உங்களால் ஒரு ஏதோ பஸ்ஸு பிடிச்சி வர முடியாது. என்ன ரீசனாக பாருங்கள், இங்கே ரோடே இல்லை பாருங்கள். இங்கேருந்து பல இடத்துக்கு ரோடே இருக்காது. Religion burn, you know. Okay. With the burn, you see, look like a yes, fire. yes, yeah. Burn. They look like a black. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த கோக்கர் டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் பிரசாத் நீங்கமோ கமோ அப்படின்ட்டு ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ அது பேர் கரெக்டாக என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, நான் அதில் காட்டுற பாருங்க, வீடியோ போடுறேன். ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கைடு என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து லாட் ஆஃப் ஃபயர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாரு. ஸோ வாங்க நம்ம அப்படி உள்ளே போய்ட்டு அந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இதை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டெம்பிள் கட்டியிருக்காங்க. இந்த ஒரு டெம்பிள் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 150 டெம்பிள் கட்டியிருக்காதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூ டெம்பிள்ஸ் தான் பார்க்க முடியுது. இருக்கலாம் நிறைய டெம்பிள் நம்ம பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை நிறைய டெம்பிள்களை அவங்களே அழிச்சிருக்கலாம். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஓகேங்க, நம்மளும் இந்த டெம்பிளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உள்ளேயுமே ஒரு சிவன் டெம்பிள் தான் இருக்குது, சிவன் சிலை தான் இருக்குது, ஆனால் உடச்சிருக்குது பாருங்கள். ஓகேங்க, அருமையாக இருக்குங்க. 12 மணிக்கு பூஜை. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம வண்டி அந்த கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வருவோம். உள்ள சிவன் சிலை தான் இருந்திருக்குது, ஆனால் அது இப்போ உடச்சிருக்குறாங்க. உள்ளே இப்போ எந்த சிலையும் இல்லை. ஆனாலுமே யாரோ வந்து பூஜைலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம அந்த கோயிலை சுற்றி வரோம். நல்லா பண்ணியிருக்காங்க, கோவில் அருமையாக கட்டியிருக்காங்க. ஆனால் அதை மெயின்டைன் தான் பண்ண மாட்டாங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் டெம்பிள். இங்கே உள்ள நம்ம சிவ சிலையும் எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சிலை வருங்க, அதையும் எடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ டோட்டலாக எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த கோக்கர் டெம்பிளும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரசாத் நயாங் கமோ அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிள், இதுவுமே ஒரு சிவன் டெம்பிள் தான். இதையுமே பார்த்துட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோக்கர் பிரைவேட் டெம்பிள் மட்டும் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.